பாதுகாப்பான துபாய்க்கே இந்த நிலைமையா? 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான இடங்கள் காலி. இஸ்ரேல் ஈரான் சண்டையில சம்பந்தமே இல்லாம துபாய் ஏன் அடி வாங்குது? அங்க இருக்கிற நம்ம தமிழர்கள் நிலைமை என்ன? இதோ முழு விவரம். மத்திய கிழக்கு நாடுகள் இப்போ ஒரு போர்க்களமா மாறி இருக்கு. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மேல தாக்குதல் நடத்த பதிலுக்கு ஈரான் இப்போ ருத்ரதாண்டவம் ஆடுது. குவைத், கத்தார்னு எல்லா பக்கமும் ஏவுகணைகளை வீசின ஈரான் இப்போ உலகத்தோட வர்த்தக மையமான துபாயை குறி வச்சிருக்காங்க. ஆனா ஏன்? ஈரான்ல விலைவாசி உயர்வுக்காக மக்கள் போராடுறாங்க. அதை திசை திருப்பவும் சர்வதேச சமூகத்துக்கு அழுத்தம் கொடுக்கவுமே இந்த தாக்குதல்னு சொல்லப்படுது. நம்ம ஊர் மக்கள் ஆயிரக்கணக்கில் வேலை செய்யற ஜேபல் அலி போர்ட் மற்றும் பாம் ஜுமேரா பகுதிகளில் ஏவுகணைகள் விழுந்திருக்குன்னு வர தகவல் தான் இப்போ பெரிய கவலை. அடடா, துபாயோட பெருமைன்னு சொல்லப்படுற ஃபேர்மாண்ட் த பாம் ஹோட்டல்ல பயங்கர தீ விபத்து. துபாய் ஏர்போர்ட், புர்ஜ் அல் அராப்னு எல்லா முக்கிய இடங்களையும் குறி வச்சிருக்காங்க. உங்க சண்டையில என்ன ஏன் அடிக்கிறீங்கன்னு துபாய் கதற அளவுக்கு நிலைமை மோசமாயிருக்கு. அங்க இருக்கிற தமிழர்கள் இப்ப என்ன செய்யறதுனே தெரியாம திகைச்சு போயிருக்காங்க. இது வெறும் ஆரம்பம்தான்னு ஈரான் சொல்றது தான் இன்னும் பயத்தை கிளப்புது. இந்த தாக்குதலால் உலக பொருளாதாரமே நிலைகுலைஞ்சு போக வாய்ப்பு இருக்கு. அடுத்தது என்ன? அமெரிக்கா நேரடியா களத்துல இறங்குமா, இல்ல போர் இதோட நிக்குமா? துபாயில் இருக்கும் தமிழர்களுக்கு பாதுகாப்பான சூழல் இருக்கா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? துபாயில் இருக்கும் உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை உடனே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா பாதுகாப்பான துபாய்க்கே இந்த நிலைமை வரும்னு யாரும் எதிர்பார்க்கல.